அன்பினர்களே, அமீரக மீது ஈரான் இந்த யுத்தத்தின் போது மிக அதிகமான தாக்குதல்களை தொடுத்திருந்தது. சிலருக்கு அது மிகப்பெரிய வெறுப்பையும் உருவாக்கலாம். எல்லாவற்றையும் விட அமீரகம் மீது மிக அதிகமான தாக்குதல் தொடுத்ததற்கான காரணம் இப்பொழுது கசிந்திருக்கின்றது. அமெரிக்காவிலிருந்து வெளியாகின்ற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மிகப்பெரிய அறிக்கை கொண்டை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஈரானுக்கும் அது தெரிஞ்ச விடயம் தான், ஆனாலும் உலகுக்கு அது கொஞ்சம் இரகசியமாகவே பாதுகாக்கப்பட்ட விடயத்தை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியாகி இருக்கின்றது. ஈரான் மீதான ஐக்கிய அரபு அமீரகத்தின் இரகசிய போரின் பின்னணி, ஐக்கிய அரபு அமீரகத்தின் மறைமுக தாக்குதல்களை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியாகி இருக்கின்றது. போரின் போது ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது இரகசியமாக நேரடி ராணுவ தாக்குதல்களை நடத்தியதாகவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானின் லெபான் தீவு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ரிஃபைனரி மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் செயற்பாடுகளை கடுமையாக சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மேற்கோள் காட்டியுள்ள இந்த விஷயம் குறித்து அறிஞர்களின் கூற்றுப்படி அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகத்தின் பங்கேற்பை அமைதியாக வரவேற்றது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவி போரின் பிராந்திய வீச்சை ஆழப்படுத்தியது. சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேல் போரின் போது ஐக்கிய அரபு அமீரகம் ஈரான் மீது இரகசியமாக ராணுவ தாக்குதல் நடத்தியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இது வளைகுடா முடியாட்சியை இந்த மோதலின் ஒரு தீவிரவாத போராளியாக மாற்றியதாக ஒரு பெரிய பதட்ட அதிகரிப்பை குவிக்கிறது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் லெபான் தீவில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான தாக்குதல் உட்பட ஈரானின் இலக்குகள் மீது அமீரக படைகள் தாக்குதல்களை நடத்தியதாகவே அந்த அறிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. 5 வார போருக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக போர் நிறுத்தத்தை அறிவித்த காலகட்டத்தில் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஈரானின் லெபான் தீவில் உள்ள ஒரு சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதலையும் உள்ளடக்கிய இந்த தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்திப்படி சுத்திகரிப்பு ஆலை மீதான தாக்குதல் ஒரு பெரிய தீயை மூட்டியதுடன் அதன் உற்பத்தி திறனில் பெரும்பகுதியை மாத கணக்கில் முடக்கி இருக்கிறது. பின்னர் ஈரான் அந்த ஆலை தாக்கப்பட்டதை ஒரு எதிரி தாக்குதல் என்று விவரித்து உறுதிப்படுத்தியதுடன் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை பதிலடி கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போர் முயற்சியில் அபுதாபியின் பங்கேற்பை வாஷிங்டன் அமைதியாக ஆதரித்தது என்றும் வால் ஸ்ட்ரீட் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தம் இன்னும் அமலுக்கு வராததால் இந்த தாக்குதலால் அமெரிக்கா கலக்கமடையவில்லை. மேலும் இந்த போராட்டத்தில் சேர விரும்பும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகளின் பங்கேற்பை அது அமைதியாக வரவேற்றுள்ளது என்றும் ஒரு ஆதாரம் அந்த பத்திரிகை கிடைத்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சகம் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நேரடியாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஆனால் விரோத செயல்களுக்கு ராணுவ ரீதியாக உட்பட பதிலடி கொடுக்கும் நாட்டின் உரிமையை வலியுறுத்தும் முந்தைய அறிக்கையை குறிப்பிட்டது. போரின் போது பிராந்திய நாடுகளுக்கு எதிராக ஈரான் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதிலடி கொடுத்ததை தொடர்ந்து வளைகுடா வியூகத்தில் ஏற்பட்ட ஒரு பரந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாகவே அமீரகத்தின் தலையீட்டை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது 2800க்கும் அதிகமான ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியதாக கூறப்படுகிறது. இது இஸ்ரேல் உட்பட வேறு எந்த நாட்டையும் விட மிக அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதல்கள் விமான போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் சொத்து சந்தை உள்ளிட்ட அமீரகத்தின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்ததோடு ஒரு அலை போன்ற தற்காலிக பணி நீக்கங்கள் மற்றும் ஆட்குறிப்புகளும் வழிவகுத்தன. இந்த தாக்குதல்கள் தெஹ்ரானுக்கு எதிராக அபுதாபியை மேலும் மோதல் போக்கை கடைபிடிக்க தூண்டியதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக மாதிரியை சீர்குலைக்க முனையும் ஒரு முரட்டு சக்தியாக ஈரானை கருதும் நிலைக்கு நாட்டின் மூலோபாய கண்ணோட்டத்தில் ஒரு அடிப்படை மாற்றத்திற்கு வழிவகுத்தன என்று வளைகுடா அதிகாரிகள் அந்த பத்திரிகையிடம் தெரிவித்தனர். அந்த அறிக்கையில் மேற்கோள் காட்டப்பட்ட ராணுவ ஆய்வாளர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மேற்பட்ட திறன்களையும் அவற்றை நிலைநிறுத்துவதற்கான அதன் வளர்ந்து வரும் விருப்பத்தையும் சுட்டிக்காட்டினர். ஈரானை நேரடியாக தாக்கிய ஒரு போர் தரப்பாக ஒரு வளைகுடா அரபு நாடு இருப்பது குறிப்பிடத்தக்கது.
என்று அந்த பத்திரிகையால் மேற்கொள்ளப்பட்ட காட்டப்பட்ட செய்தியாக மத்திய கிழக்கு ஆய்வாளரும் எழுத்தாளருமான தீனா ஸ்பேத்தினி தெரிவித்திருக்கின்றார். அடையாளம் தெரியாத போர் விமானங்கள் ஈரானின் வான்பரப்பில் இயங்குவதாக கூறப்பட்ட மார்ச் மாதம் முதல் இதில் அமெரிக்கத்தின் ஈடுபாடு குறித்த ஊகங்கள் பரவி வருகின்றன. ஈரானில் பிரெஞ்சு மிராஷ் போர் விமானங்களும் சீன விங் லோங் ரோட்களும் 2 ஐக்கிய அரபு அமீரகத்தால் பயன்படுத்தப்படுவதை செயல்படுத்துவதை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. பிரெஞ்சு மிராக் விமானங்கள் மேம்பட்ட F-16 போர் விமானங்கள், கண்காணிப்பு ரோன்கள், வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் ஆகியவற்றை கொண்ட மிகவும் பயிற்சி பெற்ற மற்றும் திறமையான விமானப்படையை ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியிட்டுள்ளது. துல்லியமான தாக்குதல், வான் பாதுகாப்பு, வான்வழி கண்காணிப்பு, எரிபொருள் நிரப்புதல் மற்றும் தளவாடங்கள் ஆகியவற்றில் அவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் என்று ஓய்வு பெற்ற அமெரிக்க விமானப்படை லெப்டினன்ட் ஜெனரல் டேவ் ட்ரூப்டேலா தெரிவித்திருக்கின்றார். அவ்வளவு திறமையான ஒரு விமானப்படை உங்களிடம் இருக்கும் போது ஈரானின் தாக்குதல்களை பதிலடி கொடுக்காமல் ஏன் சும்மா இருந்தது தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பிக்கின்றார். ஹாமஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்க படைபலத்தை பயன்படுத்த அங்கீகரிக்கும் ஐநா வரைவு தீர்மானங்களை ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரித்ததாகவும், துபாயில் விசாக்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும், ஈரானுடன் தொடர்புடைய நிறுவனங்களை மூடுவதன் மூலமும் ஈரானிய நிதி நலன்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் அந்த அறிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் போர் பணியில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஐக்கிய அரபு அமீரகம் ஒத்துழைத்ததாக தெஹ்ரான் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னர் நடுநிலை வகிப்பதாக பகிரங்கமாக அறிவித்த போதிலும் ஈரானுக்கு எதிரான போர் நேரடி அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு அப்பாற்பட்டு விரிவடைந்து வளைகுடா நாடுகளை இந்த மோதலில் மேலும் ஆழமாக இழுத்துச் செல்கிறது என்பதற்கான அறிகுறிகள் அதிகரித்து வரும் வேளையில் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. ஆக யுத்தம் ஒன்று ஒரு 3ஆம் கட்டமாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்த யுத்தம் ஒன்று வருமானால் வளைகுடாவில் சில நாடுகளும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. பார்க்கலாம். கொஞ்சம் யுத்த மேகம் சூழ்ந்தே வருகின்றது. பார்க்கலாம். நிலைமைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளையும் வழங்குவோம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.